வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஏ ஹைக் 2026 பிக் ரிலீஃப் 4% சம்பள உயர்வு உறுதி செய்யப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மில்லியன் கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக 2026ஆம் ஆண்டில் அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம் நாடு முழுவதும் வீட்டு வரவு செலவு திட்டங்களை தொடர்ந்து பாதித்து வருவதால் இந்த அறிவிப்பு பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்திய அகவிலைப்படி உயர்வு யாருக்கு பலன் கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் அதிகரிக்கும், திருத்தப்பட்ட கட்டணம் எப்போது உங்கள் கணக்கில் வரும் பிரதிபலிக்கும் என்பது பற்றிய முழுமையான விவரம் இங்கே. அகவிலைப்படி என்றால் என்ன, அது ஏன் முக்கியமானது? அகவிலைப்படி பொதுவாக டிஏ என அழைக்கப்படுகிறது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் வாழ்க்கை செலவு சரி செய்தல் ஆகும். அதிகரித்து வரும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையிலிருந்து வருமானத்தை பாதுகாக்க பணவீக்க போக்குகளின் அடிப்படையில் இது அவ்வப்போது திருத்தப்படுகிறது. பணவீக்க தரவுகளை மதிப்பாய்வு செய்த பிறகு அகவிலைப்படி திருத்தங்கள் தொடர்பான முடிவை இந்திய மத்திய அரசு அமைச்சரவை அங்கீகரிக்கிறது. ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியத்தின் சதவீதமாகவும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியமாகவும் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. எந்த ஒரு அதிகரிப்பும் மாதாந்திர வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளம் அல்லது ஓய்வூதிய வருமானத்தை நேரடியாக பாதிக்கிறது. திருத்தப்பட்ட அகவிலைப்படி சதவீதம் தற்போதுள்ள அடிப்படை சம்பளத்தில் கணக்கிடப்படும். ஓய்வூதியதாரர்கள் அதற்கு இணையான அகவிலைப்படி நிவாரண அதிகரிப்பை பெறுவார்கள். இந்த உயர்வு இந்தியா முழுவதும் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4% டிஏ உயர்வுக்கு பிறகு எவ்வளவு சம்பளம் அதிகரிக்கும்? நிதி தாக்கம் பணியாளரின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்தது. உதாரணமாக, ஒரு மத்திய அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் 50,000 ரூபாய் என்றால் 4% அதிகரிப்பு மாதத்திற்கு கூடுதலாக 2,000 ரூபாய் கிடைக்கும். இதேபோல் 30,000 ரூபாய் அடிப்படை ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு மாதத்திற்கு 1,200 ரூபாய் அதிகரிப்பு ஏற்படும். உயர்த்தப்பட்ட டிஏ எப்போது வழங்கப்படும்? திருத்தப்பட்ட டிஏ வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட பின்னோக்கி பார்க்கும் தேதியிலிருந்து, பெரும்பாலும் ஜனவரி அல்லது ஜூலை மாதத்திலிருந்து அறிவிப்பு சுழற்சியை பொறுத்து அமலுக்கு வரும். இந்த உயர்வு பின்னோக்கி அமல்படுத்தப்பட்டால் ஓய்வூதியதாரர்கள் நிலுவைத் தொகையுடன் திருத்தப்பட்ட சம்பள கொடுப்பனவுகளையும் எதிர்பார்க்கலாம். பொருந்தக்கூடிய மாதங்களுக்கு நிலுவைத் தொகையும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும். சரியான பணம் செலுத்தும் நேரம் ஊதிய செயலாக்கம் மற்றும் அரசாங்க அறிவிப்பை பொறுத்தது. ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் மீதான தாக்கம். ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படிக்கு பதிலாக அகவிலைப்படி நிவாரணத்தை பெறுகிறார்கள். ஆனால் சதவீத அதிகரிப்பு ஒரே மாதிரியாகவே உள்ளது. 4% உயர்வு மாதாந்திர ஓய்வூதிய கொடுப்பனவுகளை நேரடியாக அதிகரிக்கிறது. குடும்ப ஓய்வூதியதாரர்களும் அதே விகிதத்தின் கீழ் அகவிலைப்படி நிவாரண சரி செய்தலுக்கு தகுதியுடையவராவார்கள். இந்த அதிகரிப்பு பணவீக்க அழுத்தங்களுக்கு மத்தியில் மிகவும் தேவையான நிதி ஆதரவை வழங்குகிறது. மாநில அரசு ஊழியர்களுக்கு இதே போன்ற உயர்வு கிடைக்குமா? மாநில அரசுகள் பொதுவாக மத்திய அரசின் அகவிலைப்படி முறையையும் பின்பற்றுகின்றன. இருப்பினும் செயல்படுத்தும் காலக்கெடு மாறுபடலாம். மத்திய முடிவை மறுபரிசீலனை செய்த பிறகு பல மாநிலங்கள் இதே போன்ற விலை உயர்வுகளை அறிவிக்கின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வ மாநில அளவிலான அறிவிப்புகள் பின்னர் வரக்கூடும். டிஏ எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. இந்த சூத்திரம் ஒரு வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தில் சராசரி பணவீக்கத்தை கருத்தில் கொள்கிறது. திருத்தங்கள் பொதுவாக வருடத்திற்கு 2 முறை அறிவிக்கப்படும். எந்த ஒரு அதிகரிப்பும் மொத்த சம்பளத்தை நேரடியாக உயர்த்துகிறது, ஆனால் மொத்த ஆண்டு வருமானத்தையும் பொறுத்து வருமான வரி பொறுப்பையும் பாதிக்கலாம். ஊழியர்கள் இப்போது சரிபார்க்க வேண்டியவை. அறிவிப்புக்கு பிறகு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அவர்களின் சம்பள பட்டியலில் புதுப்பிக்கப்பட்ட டிஏ விகிதத்தை சரிபார்க்கவும், பொருந்தினால் நிலுவைத் தொகையை சரிபார்க்கவும், அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கண்காணிக்கவும், திருத்தப்பட்ட ஓய்வூதிய கடனை உறுதிப்படுத்தவும், சம்பள புதுப்பிப்புகளை கண்காணிப்பது, துல்லியமான கணக்கீட்டை உறுதி செய்யவும். 2026ஆம் ஆண்டில் 4% அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரவேற்கத்தக்க நிதி நிவாரணத்தை அளிக்கிறது. பணவீக்கம் தினசரி செலவுகளை தொடர்ந்து பாதித்து வருவதால் இந்த அதிகரிப்பு மாதாந்திர வருமானத்தை வலுப்படுத்தி வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது. ஊழியர்கள் தங்கள் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மேலும் ஓய்வூதியதாரர்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் புதுப்பிக்கப்பட்ட ஓய்வூதிய தொகைகளை உறுதிப்படுத்த வேண்டும். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு எதிராக அகவிலைப்படி சரி செய்தல் ஒரு முக்கிய நிதி பாதுகாப்பாக உள்ளது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.